கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கடந்த 2 மாதங்கள் நம்மை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த 3வது மாதத்திற்குள்ள நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் பெரிய மகிழ்ச்சி அடைகிற 2 மாதம் நம்மளை பாதுகாத்தார் இந்த வருடத்தில். ஆனால் சிலது நம்ம நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தையை கற்றுக் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் வசனம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்போம். என்ன இது? கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அடுத்தவன் சாப்பிட மாட்டான். அடுத்தவனுக்கு சாப்பிட கர்த்தர் கொடுக்க மாட்டார். உங்கள் கைகளுடைய பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. என்ன ஒருத்தருக்கு சாப்பிட அவர் அனுமதிக்க மாட்டார். மருத்துவமனைக்கு கொடுக்கிறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். வீணான செலவுக்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த மாதத்தில் இது யாருக்கு என்றால் 1வது வசனத்தில் சொல்லியா பாருங்க. கர்த்தருக்கு பயந்து 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்க பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த தபசு காலத்தில் வந்துட்டோம். இந்த நாட்களில் நீங்கள் தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கிட்டு இருப்பீங்க. குடும்ப ஜெபத்தில் தரித்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. ஓய்வு நாளை ஆசரிக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய காரியங்களில் சரியாய் கடைபிடிக்கிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகள் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் கைகள் கொண்டு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும், ஓட்டுநராக இருக்கலாம், கொத்த வேலை செய்யலாம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யலாம், அல்லது விவசாயம் செய்யலாம், எதுவானாலும், பைலட்டாக கூட இருக்கலாம், வெளிநாட்டில் வேலையில் இருக்கலாம், என்ன வேலையாக இருந்தாலும், மருத்துவ தொழிலில் இருக்கலாம், நர்சிங்காக இருக்கலாம். இந்த சேவை தேவை. கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை அவர் சொல்கிறார் நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியம். பாக்கியம் என்னது? ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். நன்மையும் உன்னை உண்டாயிருக்கும். உன் மனைவி நல்ல மனைவியை கண்டடைவர் நன்மையானதை கண்டடைகிறார். நீதிமொழிகள் போல அழகாக சொன்னார். அவன் நன்மையாரு? மனைவி. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள், மனைவி, பூரண குடும்பமாக பாக்கியமும் நன்மையும் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர். அடுத்தது என்ன சொல்கிறார்? மனைவி வீட்டோரங்களில் கனித்த திராட்சை கொடியை போல் இருப்பாள். அநேக குடும்பங்கள் திருமணத்துக்காக பிரயாசப்பட்டு இருப்போம் பாருங்க. கர்த்தனை சொல்கிறார், இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுகிற கர்த்தர். பிள்ளை இல்லாத வேளையில் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. உங்கள் பிள்ளையற்று இருக்கிற உங்களுக்கு பிள்ளைகளை தருவார் கத்தருகிற கர்த்தர். பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல கர்த்தர் வைப்பார். இது உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஏன் அடுத்தவருக்கு கொடுக்க மாட்டான்னு சொல்ற பாருங்க. யாக்கோபு தனி மனிதனாய் ஈசாக்கு வரை அனுப்புகிறார். ஏசாவுக்கு பயந்து, அதில் சொல்லியிருக்கான், ஏசா கொலை பண்ணுவான், உன்னை கொன்று போடுவான், சகோதரன் என்னை கொன்று போடுவான்னு பயந்து ஓடுறான். அப்பா கைவிட்டாங்க, அம்மா கைவிட்டாங்க. மாமனார் 10 முறை சம்பளத்தை மாற்றினவர். இந்த மாமனார் என்ன செய்கிறா பாருங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றின மாமனாருக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு வந்துடக்கூடாதுன்னு அவர் வேலை செய்கிறார். 20 வருஷம், கிட்டத்தட்ட 14 வருஷம் மனைவிக்காக. அந்த சம்பாத்தியத்தை மீண்டும் மாமனார் எடுக்க அவர் பிரயாசப்படும் போது கொடுக்கல பாருங்க. ஆதியாகமம் 31ஆவது அதிகாரம் பாருங்க, 42வது 31 42 பாருங்க. என் பிதாவின் தேவனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திற்கு என்னோடு இராமல் இருந்திருந்தால் நீர் என்னை இப்பொழுது வெறுமையாக அனுப்பியிருப்பீர். நம்ம வேலை செய்கிற இடத்துல உங்கள் காசை ஒருத்தன் கொண்டு போக முடியாது, கொடுத்தே ஆகணும். கம்பெனியில் அரியர் இருக்கும், உங்களுக்கு சேர்ந்து வரோம். இன்சென்டிவ் வரலைன்னா வரோம், இன்க்ரிமெண்ட் வரலன்னு வரோம், பெர்மனெண்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கலாம், பெர்மனெண்ட் ஆகுவீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா உங்களை அவன் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் தருகிற கர்த்தர். பிரதிபலன் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் முன்னால் வருகிறது பாருங்க. என் சிறுமையை என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். அது எப்படி கடிந்து கொண்டிருக்கா பாருங்க. அழகாக சொல்லிப்பார் பாருங்க. 29ஆம் வசனத்தில் பாருங்க. ஆதியாகமம் 31:29 வாசிங்க.
உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வல்லமை இருக்குன்னா என்னது? படைபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, பிள்ளைகளுக்கு பலம் இருக்கு. சில ஆட்கள் இந்த பலத்துல தான் பணப்பலம் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளெல்லாம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க த்ரெட்டன் பண்ணலாம். நான் சொல்ல உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளை. 1ஆம் தேதி சொல்கிறேன், வந்திருக்கிற எல்லா சபையாருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்ற மாதம், நஷ்டத்தை சந்திக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுகிற மாதம். எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. வல்லமை உண்டு, ஆகிலும் உன் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி சொன்னார், என்னோட சொன்னார். லாபம் சொல்றது நாளை வாரான், அவனை கர்த்தர் விடலை. லாபான்ட்ட சொல்றாரு பாருங்க, ஏய் நீ அவன்கிட்ட போய் நன்மை மட்டும்தான் பேசணும், தீமை பேசக்கூடாது. இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட தீமை யாரும் பேச மாட்டாங்க. தீமை பேசுனா அவங்கள கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அவங்களுக்கு கர்த்தர் தீமையாக இருப்பார். நன்மையை மட்டும்தான் பேசுவாங்க. இதுவரை உங்களை கடிச்சு குதறவங்க இனி உங்கள்கிட்ட நன்மை தான் பேச முடியும். இந்த மாதம் அப்படிங்க, உங்கள் கைகள் பிரயாசம் உங்களுடைய தான் இருக்கும். பாருங்க, கொலை செய்ய எத்தனித்த ஏசாவுக்கு யாக்கோபு 400 ஆடு மாடு எல்லாம் அவனையும் ஒரு சீமானாய் மாற்றுகிறான். ஏற்கனவே ஏசா ஐஸ்வர்யவான் தான், ஆனால் கொலை செய்ய எத்தனித்த தன்னுடைய அண்ணனுக்கு, சத்ருவாய் நினைத்த அண்ணனுக்கு, சிநேகம் இல்லாமல் இருந்த அண்ணனுக்கு, அவனை பழிவாங்க நினைத்த அண்ணனுக்கு யாக்கோபு செய்த நன்மை. இப்படி உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய நன்மை செய்ய வைப்பார். நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க, கர்த்தர் அப்படி செய்வார். உங்களை ஏன் செய்தவங்களுக்கு முன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். அதே அதிகாரத்தில் ஆதியாகமம் 33:11 பாருங்க, ஒரு அழகான வசனம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 33:11 ஏசாவை பார்த்து சொல்றான் பாருங்க, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுகிற உங்களுக்கு சொல்றார். உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், சுகத்தை அனுக்கிரகம் செய்திருக்கிறார், பலத்தை அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நீங்க செய்ததை வாக்கிய பண்ண அவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பின்ன என்ன இதுக்கு கவலைப்படணும்? வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. நான் சொல்றேன், இதுவரை உங்க வீட்டில் இல்லாததெல்லாம் அந்த மாதத்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை தருவார். இந்த கண்ணு தெரியாத 2 குருடமாறு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு சொன்னோன்னே என்ன சொன்னார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கடன்பட்டு வந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவை பார்த்தபோது, உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்டாரா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குற அந்த மாதத்தில், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? கடன் நீங்கணும். உடனே வழியை சொன்னார் பாருங்க எலிசா. நான் சொல்லுவேன், கடன் நீங்க வழி திறப்பார், பாதையை திறப்பார், அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். எப்பத்தா என்றார், திறக்கப்படுவாயாக. நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ செய்வார். சூனேமியால்கிட்ட எலிசா கேட்டலாம், உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒன்றும் வேண்டான்னா. ஆனால் ஒரு அடுத்த நான் உற்பவா கால திட்டத்தில் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கிற காலம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். எவ்வளோ அழகான வார்த்தை! வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன், நான் சொல்றேன், இதுவரை ஏற்றுக்கொள்ளலை உங்க சகோதரர், இனி உங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இனி உங்க பக்கமா இருப்பாங்க. நீங்க சொல்றதை அவங்க புரிந்து கொள்ளுவாங்க. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறதில் மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கைகளின் பிரயாசத்தை அப்படி வாய்க்கப்படுகிற கர்த்தர். தாவீது சொன்னது யாரு? தாவீது தானே. உன் கைகளின் பிரயாசத்தை, அவனுடைய கைகளின் பிரயாசம் என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். பிரயாசமே இல்லையே. 16 ஆண்டுகள். அவனுடைய சகோதரர்கள் நல்ல பொசிஷன், மிலிட்ரியில் 3-4 பேர் இருக்காங்க, அப்பாவோடு இருக்காங்க, அப்பா வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் பார்த்தார் பாருங்க. வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை வாசிப்போம். அது ஒரு நல்ல சாப்டர். இந்த பகுதியை தாவீது எழுதுனதுனால தான் இப்போ நானும்
அந்த பகுதிக்கு நேராக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் எவ்வளவு அழகான ஒரு வசனத்தை நான் அந்த சகோதரர்கள் எல்லாம் வெட்கப்படும்படி வைக்கிறார் பாருங்க. இதில் பாருங்க 12வது வசனம் வாசிங்க. 16, 12. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போ பாருங்க, இதுவரை கூப்பிடல, வீட்டில் ஏற்றல, அப்பா அவனை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆள் அனுப்புகிறார், போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறார். டபுள் காலிங் ஆகும். சவுல் ராஜாவும் ஆள் அனுப்பி கூப்பிடுவார். இப்போ பாருங்க, வந்தாச்சு. மூத்த அண்ணன் நினைச்சான் என்னதான் அபிஷேகம் பண்ண, இல்லையே, நான் அவனை புறக்கணித்தேன். எல்லாருக்கும் முன்னால வந்து சாமுவேலுக்கு முன்னால தலையை கொண்டு பாடிட்டு கிட்ட வரும்போது, தம்பி உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளல, கர்த்தர் உன்னை புறக்கணித்தார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம். இவ்வளவு காலம் அவமானப்பட்ட தாவீது இன்று அவமானப்படுத்தப்படலை, இன்று மேன்மைப்படுத்தப்படுகிறான். அதுதான் அன்னைக்கு அவன் கைகளின் பிரயாசம் என்ன, ஆடு மேய்ச்சான், வருமானத்தை ஈட்டி கொடுத்தான். அவனுடைய வருமானத்தை பெற்றவங்க மதிக்கல. இன்னைக்கு பார்த்தீங்களா, கனப்படுத்த நாள். இதே போல இந்த மாதம் கர்த்தர் உங்களை அபிஷேகப்படுத்தி உங்களை உயர்வு கொடுக்கிற மாதம். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட வைப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக பண்ணுவார். இதுதான் உபாகமத்தில் என்ன சொல்லியிருப்பார். உபாகமம் 8வது அதிகாரத்தில் பாருங்க. இந்த உபாகமம் 8 ரொம்ப எக்ஸலண்டா எனக்கு பிடித்த வார்த்தை தான். 9வது வசனம் பாருங்க. இல்ல, உபாகமம் 8:9 வாசிங்க. குறைபடாத தேசத்துல உங்களை கொண்டு வைத்திருக்கிறார். இதுல 7 பார்த்தாங்கன்னா உங்களை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். 8வது வருஷத்துல கோதுமை, வார்கோதுமை எல்லாம் கொடுக்க பண்ணுகிறார். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் கவனமா இருந்துங்க, கர்த்தரை நீ கனம் பண்ணணும். என் சொந்த சம்பாத்தியம், என் கை சம்பாத்தியம் இதை செய்து, இந்த 17வது வசனத்தில் சொல்லுவார் பாருங்க, என் சாமர்த்தியமும் எனக்கு தந்ததென்று நீ சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்காது. நான் செய்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் சொல்லாத. கர்த்தர் என்னை கொடுத்தார், கர்த்தர் என்னை கடாட்சித்தார், கர்த்தர் என்னை பார்த்தார், எனக்கு பாக்கியம் கொடுத்தார், ஆசீர்வதித்தார், நன்மை செய்தார், ஒரு குறைவில்லாத வாழ்வை தந்தார். நான் இப்போ சீமானா இருக்கிறேன், பரிவாரங்களோடு வரேன், 2 பரிவாரங்களை உடையவானானேன். வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு போப்பார் அந்த வருடத்தில். விசுவாசிங்க. நீங்கள் நிறைய பேர் கார் வாங்கணும் பிரயாசப்பட்டிருப்பீங்க, சின்ன சின்ன நெருக்கடி வாங்குவீங்க. உங்கள் வீடு ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சீமானா இருக்க வைப்பார். 18வது வசனத்துல சொல்லியிருக்கார் பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, ஆணையிட்டு கொடுத்த உங்க அப்பா அம்மாட்ட சொன்ன வார்த்தையை உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இப்போ உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்த வருடத்துல இன்னும் சம்பாதிக்க பலன் கொடுப்பார், பலவீனப்பட்டதை மாற்றுவார், பலன் கொடுப்பார், ஐடியா கொடுப்பார். யோசேப்பிட்ட சொல்லுவார்களா, உன்னை போல விவேகமும் ஞானமும் பெற்ற தேவ ஆவியை பெற்ற ஒருத்தர் இல்லப்பா, நீயே இரு. அப்படிப்பட்ட கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் கொடுக்கிற கர்த்தர், பிரசன்ஸ் ஆஃப் கிரியேஷன் கொடுப்பார். உங்களை போல நுணுக்கமான நுண்ணறிவோடு கொடுத்து உங்களுடைய தொழிலை சிறப்பாக்குகிற கர்த்தர். நேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, கர்த்தர் உங்கள் தொழிலை அப்படி கொண்டு வர. இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதம். நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு பலன் கொடுப்பார், பிரதிபலனாக 10 மடங்கு கொடுப்பார். அப்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் குறைவில்லாத வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நானும் வாழ்த்துகிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபிப்போமா? எங்களெல்லாம் தகப்பனே, தர்மையான நாளைக்காய் ஜெபிக்கிறோம். 2 மாதங்கள் கடந்துட்டப்பா அந்த வருடத்தில். கடந்த வருடத்தில் இவ்வளவு நாளும் நாங்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கல. எங்கள் சகோதரர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளலை, எங்கள் அப்பா கைவிட்டாங்க, எங்கள் அம்மா கைவிட்டாங்க. தனி மனிதனாய் வந்தேன். 2 பரிவாரங்களோடு கணத்து சில கிருபை கொடுத்தீங்கப்பா. என் மனைவி வீட்டோரும் கணித்தன திராட்சை கொடியை போல இருப்பாள். வயலை விசாரிப்பா, வாங்குவா,
ஆண்டவரே உன்னை சீமாட்டாயா உங்க வீட்டில் குறைவில்லாத வாழ்வை கொடுப்பாள். பிள்ளைகள் பந்தி சுற்றில் ஒலிவ வர கன்றுகளைப் போல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவீங்க. எங்களுக்கு முன்னால கர்த்தர் போவீங்க, தூதனை அனுப்புவீங்க, எங்களை கரங்களை தூக்கிட்டு போவீங்க, வழிகளை எங்களை பாதுகாக்க ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த இடங்களில் கொண்டு சேர்க்க தூதனை அனுப்புவீங்க. இந்த மாதம் அப்படி குறைவில்லாத வாழ்வை ஆண்டவர் அனுபவிக்க செய்வீங்க. சத்துருவை எச்சரிப்பீங்க ஆண்டவர். அப்படி எங்களுக்கு சத்துரு இல்லாத ஒரு வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சலோபாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலையில் நம் அனைவரோடும், விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் வெளியிடத்தில் இருக்காங்க, அவங்களோடும் கூட இருப்பதாக, ஆமென்.